அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாக்டீரியா பார்த்தா பார்க்க போகிறோம். பாக்டீரியாவினால் மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வருது, அது எப்படி மனிதனை தாக்குது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, எந்த இடத்துல நம்ம மனிதனை தாக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1. ஜி ஜெல்லோசிஸ் பேசிலரி சீதபேதி. இந்த நோய்க்கான காரணி பாருங்கள், ஜி ஜெல்லா சிட்ரினா. நோய் எங்கே தொற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல். பரவும் முறை என்னென்னா மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர். அது நேரடியாக வாய் மலம் வழியாக பரவும். இதுக்கான அறிகுறி என்ன? வயிற்று வலி, நீரிழப்பு, மலக்கழிவு, இரத்தம் மற்றும் கோலை காணப்படுதல். 2வது பாயிண்ட், புபோனிக் பிளேக். இது கருப்பு மரணம் அப்படின்னு சொல்லப்படுது. புபோனிக் பிளேக், கருப்பு மரணம். நோய்க்கான காரணி ஏர்சினியா பெஸ்டிஸ். நோய்க்கான காரணி ஏர்சினியா பெஸ்டிஸ். நோய் தொற்றும் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிணநீர் முடிச்சுக்கள். நிணநீர் முடிச்சுக்களில் பரவும் முறை நோய் கடத்தி தெள்ளுப்பூச்சி. தெள்ளுப்பூச்சி மூலமாக இந்த நோய் பரவுது. அறிகுறி காய்ச்சல், தலைவலி, வீங்கிய நிணநீர் முடிச்சுக்கள். 3. டிப்தீரியா. நோய்க்கான காரணி பாருங்கள், கோரினி பாக்டீரியா டிப்தீரியே. நோய் தொற்றும் பகுதி குரல் வலை, தோல், சுவாச மற்றும் இனப்பெருக்க பாதை. இந்த வகையில் தான் நோய் தொற்றுகிறது. பரவும் முறை நீர்த்திவலைகள் வழியாக தொற்றுகிறது. அறிகுறிகள் காய்ச்சல், தொண்டை வலி, கரகரப்பான தொண்டை மற்றும் சுவாசத்தில் இடர்பாடல். 4. காலரா. நோய்க்கான காரணி விப்ரியோ காலரே. நோய் தொற்றும் பகுதி பாருங்க குடல். பரவும் முறை மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் அல்லது மலக்கழிவு வாய் வழியாக. அதுக்கான அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு. 5. டெட்டனஸ், அதாவது அசையா தாடை அப்படிங்கிற போர். நோய்க்கான காரணி கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. நோய் தொற்றும் பகுதி எங்கே? இழுப்பு. எப்படி பரவுது? காயத்தின் வழியாக தொற்றுதல். அதற்கான அறிகுறி என்ன? தாடை அசைகள், விரைத்தல், மிகை இதய துடிப்பு, முகம் மற்றும் தாடை தசை இழுப்பு. 6. டைஃபாய்டு. நோய்க்கான காரணி என்ன? டைஃபாய்டுக்கான நோய்க்கான காரணி சால்மோனெல்லா டைஃபி. நோய் தொற்றும் பகுதி குடல். பரவும் முறை அப்படின்னா மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வழியாக பரவுது. அப்போ பரவிச்சுன்னா அதுக்கான அறிகுறி என்ன? தலைவலி, அசௌகரியமான வயிறு, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு. 7. நிமோனியா. நோய்க்கான காரணி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற நோய்க்கான காரணி. நோய் தொற்றும் பகுதி எங்கே? நுரையீரல். பரவும் முறை நீர்த்திவலைகள் வழியாக தொற்றுகிறது. அறிகுறிகள் காய்ச்சல், இருமல் வலியுடன் கூடிய சுவாசம் மற்றும் பழுப்பு நிற சளி. இதுதான் அதுக்கான அறிகுறி. 8. காச நோய். நோய்க்கான காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். நோய் தொற்றும் பகுதி எங்கே? நுரையீரல். பரவும் முறை நீர் திவலைகள் வழி தொற்று. அறிகுறி மூக்கின் வழியாக அடர்கோலை வெளியேறுதல். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்தால் மனிதனுக்கு பாக்டீரியா மூலம் இந்த நோய் பரவுது. இந்த 8 பாயிண்ட்டு பாக்டீரியான்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் மனிதனுக்கு இந்த 8 வகையான நோய்கள் மூலமாக பரவுது. இது தெரிஞ்சுக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் பாக்டீரியா மனிதனுக்கு ஏற்படும் பாக்டீரியா நோய்கள் என்னன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கரெக்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அது ஃபேஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வைரஸ் மூலம் எப்படி மனிதனுக்கு நோய் பரவுது, அந்த நோய்கள் என்ன, அதுக்கான அறிகுறி என்ன, நோய்க்கான காரணம் என்ன, அது எப்படி பரவுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.